மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து சிறப்பு முகாம்களை நடத்த உத்தரவிட்ட போது இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒரு 2 ஆண்டுகள் தொடர் நடவடிக்கைக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தன்னுடைய உரையின் போது இதை பதிவும் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இதற்காக தீவிரமாக செயல்பட்டு இன்றைக்கு முதற்கட்டமாக 100 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிறவர்களுக்கும் படிப்படியாக வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஒரு நீண்ட நாள் பிரச்சனை. இந்த பகுதி மக்கள் இது தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்று எதிர்பார்த்திருந்த பிரச்சனை, இந்த ஜமாலியா நகர் வாழ் மக்களுடைய பட்டா பிரச்சனை என்பது இன்றைக்கு அதற்கு தீர்வு கிடைத்திருப்பது என்பது இந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை, நம்பிக்கையை அளித்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த பகுதி மக்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட வருவாய்த்துறை, நில அளவைத்துறை அலுவலர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாரை தொட்டவன் கெட்டான் என்று ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய முழு விவரம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சீமானுடைய அரசியல் வாழ்வே பெரியாரை தொட்ட பிறகு மெல்ல 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 சரிந்து இன்றைக்கு அவர் எழுப்பியிருந்த ஒரு பொய்க்கோட்டை மொத்தமாக இடிந்து விழுந்திருக்கிறது. எனவே இனியும் இது போன்ற கதைகளை நம்புவதற்கு அவரை நம்பி ஏற்கனவே போய் ஏமாந்தவர்கள் தயாராக இல்லை. அதுதான் தொடர்ந்து அவரிடத்திலிருந்து பலரும் விலகி வருவது வெளிப்படுத்துகிறது. மக்கள் அளித்திருக்கின்ற தீர்ப்பு என்ற ஒரு விதத்தில் பார்த்தாலும் அங்கே ஏற்கனவே வாக்காளர் சேர்ப்பு பிரச்சனையில் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது என்று முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார். எதிர்காலத்தில் அது குறித்து வெளியே வரும். பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய தமிழர் இந்தியர்கள் பாத்தீங்கன்னா அந்த சங்கிலி கூட்ட அரசு ஒரு பெரிய அளவு பெரிய இஷ்யூ போச்சு. இந்திய மோடி வந்ததுக்கு அப்புறமேட்டு வெளிநாடு பயணங்கள்லாம் போயிட்டு இந்தியர்கள் பெரிய அளவுல பயந்தாங்க, அமெரிக்காவே பயந்துச்சுலாம் பேசினாங்க. ஆனா இப்ப இந்தியர்கள் சங்கிலி இந்திய பாஸ்போர்ட்டுக்கு ஏதோ மோடி வந்த பிறகு பெரிய மதிப்பு வந்தது போலவும் தனி மரியாதை கிடைக்கும். வெளிநாட்டினர் இங்கே தமிழ்நாடு இந்தியாவை நோக்கி வருவார்கள் என்றெல்லாம் கதை கட்டி கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது மோடியுடைய மிக நெருங்கிய நண்பர் அமெரிக்க அதிபராக வந்த பிறகு ஒரு அவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. பலரும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். நாடு கடத்தல் சம்பவம் என்பது இந்தியாவில் இப்பொழுதுதான் நாம் நம்முடைய நினைவில் தெரிந்து கேள்விப்படுகின்ற சம்பவமாக இருக்கிறது. அதில் மிக கொடூரமானது குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் பெரும்பாலானோராக இருக்கிறார்கள். எந்த மோடி வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்தது என்று சொன்னாரோ அந்த மோடியுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் இருந்துதான் அமெரிக்காவுக்கு வாழ்க்கையை தேடி, பிழைப்பை தேடி சென்றிருக்கிறார்கள் என்றால் அங்கே இதுதான் உண்மை நிலை என்பது. எனவே இது குறித்து உடனடியாக இந்திய அரசு அக்கறை எடுத்து அங்கிருந்து வருகின்ற இந்திய மக்கள் எந்த விதத்திலும் அவமானப்படாமல் வந்து செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈரோடு தொகுதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் நல்லாட்சிக்கான அத்தாட்சியாக கிடைத்திருக்கின்ற வெற்றி. ஆளுநர் ஒரே ஒரு கேள்வி சார். ஆளுநர் பாத்தீங்கன்னா ஒரே உச்ச நீதிமன்றத்தை இப்ப நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றாம திருக்கணிச்சாரு. உச்ச நீதிமன்றத்துல முறையான பதில் சொல்லி ஆளுநருக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? உச்ச நீதிமன்றம் மிக வலுவான முறையில பல கேள்விகளை கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக ஆளுநரிடத்திலே இதற்கான பதில்கள் இருக்காது. ஏனென்றால் அவர் எந்த தார்மீக அடிப்படையிலும் இயங்கவில்லை, சட்ட ரீதியாகவும் இயங்கவில்லை, மனசாட்சி ரீதியாகவும் இயங்கவில்லை. எனவே அவர் ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை தான் சந்திப்பார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.